வாழ்வு திருச்சபையினுடைய காலை ஆராதனைக்கு வந்திருக்கிறோம். உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இணையதளத்தின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் கூட ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். இந்த அற்புதமான மன மகிழ்ச்சியின் நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், நீர் நல்லவர், அன்புள்ளவர், ஆண்டவரே இரக்கமுள்ளவர், நீதி உள்ளவர், கிருபை உள்ளவர், தயவுள்ளவர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தகப்பனே, உம்முடைய வார்த்தையிலே நீர் சொல்லியிருக்கிறீர், எங்கே 2-3 பேர் உம்முடைய நாமத்தினாலே கூடி வருகிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் வாசமாய் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், உம்முடைய வார்த்தையின்படி நீர் எங்கள் மத்தியிலே இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஓய்வு நாள் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் உம்மை துதித்து ஆராதித்து பாடல்களை பாடி உம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் மகிழ்ச்சியாய் இருக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த பாடல்களெல்லாம் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தை தெளிவோடும் அபிஷேகத்தோடும் வெளிப்பாடோடும் கடந்து செல்லட்டும் என்று ஜெபிக்கிறேன். கேட்கிற மக்களுடைய இருதயங்களிலே என்றென்றைக்குமான மாற்றத்தை அது ஏற்படுத்தட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தொடர்ந்து ஆண்டவரே எங்கள் மத்தியிலே நீர் வல்லமையான விதத்திலே பிரசன்னராய் இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்குள்ளாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கனம் மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதம் 18:1 சொல்லப்படுகிறது, என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். நீரே என் கண்மலை, என் கோட்டை, நான் நம்பும் துருகம் என்று சொல்லி நம்முடைய பலன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நம்முடைய கண்மலையாய் இருக்கிறார், நம்முடைய கோட்டையாய் இருக்கிறார், நாம் நம்பும் துருகமாய் அவர் இருக்கிறார், நம்முடைய உயர்ந்த அடைக்கலமாய் அவர் இருக்கின்றார். இப்படிப்பட்ட தேவனிடத்தில் நாம் உண்மையாகவே அன்பு கூற வேண்டும். ஏனென்றால் அவர் அன்பாகவே இருக்கின்றார். ஆபத்து நாட்களிலே நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு மறு உத்தரவு அருளி செய்கிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று என்று வேதம் சொல்லுகிறது. ஆபத்து நேரத்தில் நமக்கு எதிராய் யார் வந்தாலும் நமக்கு ஆதரவாக நம்முடைய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கின்றார். அந்த ஆபத்தில் இருந்து அவர் நம்மை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மேல் அவர் பிரியமாய் இருக்கிறபடினாலே அவர் நம்மை தப்புவிக்கின்றார். நம்மை காட்டிலும் பலவான்கள், பகைஞர்கள் நம்மை நெருங்கி வரும் பொழுது, நாம் பயத்திலே அபயமிடும் பொழுது, கதறும் பொழுது, நம்முடைய தேவன் அவருடைய கரத்தை நீட்டி நம்முடைய கரத்தை பிடித்து நம்மை காப்பாற்றுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட அன்பான தேவனை, பாதுகாப்புள்ள தேவனை இந்த காலை வேளையிலே நாம் துதித்து அவருக்கே மகிமையை செலுத்துவோம். துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. என் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருக,
என் கேடக உயர்ந்த அடைக்கல ரட்சண்ய கொம்பு என் பலனாகிய கர்த்தாவே நானும் மேல் அன்பு கூறுவேன் என் பலனாகிய கர்த்தாவே நானும் மேல் அன்பு கூறுவேன் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள் கர்த்தரோ ஆதரவாயிருந்தீர் ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள் கர்த்தரோ ஆதரவாயிருந்தீர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீ தப்புவித்தீர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீ தப்புவித்தீர் என் பலனாகிய கர்த்தாவே நானும் மேல் அன்பு கூறுவேன் என் பலனாகிய கர்த்தாவே நானும் மேல் அன்பு கூறுவேன் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருங்கும் போது நான் அபயமிட்டேன் என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருங்கும் போது நான் அபயமிட்டேன் உயரத்தில் இருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டீர் உயரத்தில் இருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டீர் என் பலனாகிய கர்த்தாவே நானும் அன்பு கூறுவேன் என் பலனாகிய கர்த்தாவே அன்பு கூறுவேன் என் பலனாகிய கர்த்தாவே நானும் அன்பு கூறுவேன் என் பலனாகிய கர்த்தாவே நானும் அன்பு கூறுவேன் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக நீர் என் கண்மலை என் கோட்டை என் ரட்சகர் என் தேவன் நான் நம்பும் துருகம் என் கேடகம் உயர்ந்த அடைக்கலம் ரட்சண்ய கொம்பு நீர் என் கண்மலை என் கோட்டை என் ரட்சகர் என் தேவன் நான் நம்பும் துருகம் என் கேடகம் உயர்ந்த அடைக்கலம் ரட்சண்ய கொம்பு
என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய பலன் அவர். ஆமென். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். அப்படியாகவே அவர்தான் நம்முடைய பலனா இருக்கிறார். ஆமென். அவர் நம்மை பலப்படுத்துகிறபடினாலே தான் இந்த ஒவ்வொரு நாளும் நம் பலனோடு கூட வாழ்ந்து வருகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரே நம்முடைய பலன். நம்முடைய தேவனுக்கு பலவிதமான நாமங்கள் உள்ளன. ஏகோவா ஈரே, ஏகோவா ஈரே என்றால் என் தேவைகள் யாவையும் சந்திப்பவர் என்ற அர்த்தம். நம்முடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. எல்சடாய், எல்சடாய் என்று சொன்னால் அவர் எப்பொழுதும் நம்முடனே கூட இருக்கிறவர் என்ற அர்த்தம். ஆகவே ஒருபோதும் நாம் பயப்படவே கூடாது. அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற தைரியம் எப்பொழுதும் நமக்கு இருக்கும்போது நமக்கு பயமே தேவையில்லை. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆமென். அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது நாம் எதற்காக கலங்க வேண்டும்? நாம் எதற்காக பயப்பட வேண்டும்? நம்முடைய பலவீனத்தில் பலன் தந்து தாங்குகிறவராய் அவர் இருக்கிறார். நம்முடைய வியாதியின் நேரத்திலே நமக்கு அவர் வைத்தியராய் இருந்து அவருடைய தழும்புகளாலே நம்மை குணமாக்குகிறார். ஆமென், ஹல்லேலூயா. துன்பப்படுகிறதான வேளையிலே அவர் நமக்கு துணையாக இருந்து ஆறுதல் செய்கிற தேவனாய் அவர் இருக்கின்றார். நம்முடைய ஆதாரமே அவர்தான். ஆமென். நம்முடைய மறைவிடம் இயேசு, நமக்கு அடைக்கலம் அவர்தான், நம்முடைய கேடகமும் அவர்தான். நம்மை காண்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவன். ஒரு சிலர் யாருக்கும் தெரியாம போய் உட்கார்ந்து தனிமையில் அழுவாங்க. அந்த கண்ணீரை அவர் காண்கிறார். ஆமென். அது மாத்திரமல்ல, நம்மை காக்கிறவரும் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அற்புதமான நாமங்களுடைய தேவனை நாம் பாடி துதித்து இந்த காலை வேளையிலே ஆராதிப்போம். உள்ளோனே எல்ஷடாய் என்றும் என்னோடு, யெகோவாயிரை தேவைகள் சந்திப்பீர், என் குறைகள் நிறைவாக்குவீர். யெகோவா என்னும் நாமம் உள்ளோனே எல்ஷடாய் என்றும் என்னோடு, யெகோவாயிரை தேவைகள் சந்திப்பீர், என் குறைகள் நிறைவாக்குவி. அஞ்சிடே அஞ்சிடே நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. 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 என் பலவீனத்தில் பலனானவர், வியாதியில் வைத்தரும் அவரே. என் பலவீனத்தில் பலனானவர், வியாதியில் வைத்தரும் அவர்.
என்றுமேந்த நாருதலே அஞ்சிடே நான் அஞ்சிடே சர்வ வல்லவர் என்றும் என்னோடு அஞ்சிடே நான் அஞ்சிடே சர்வ வல்லவர் என்றும் என்னோடு அஞ்சிடே நான் அஞ்சிடே சர்வ வல்லவர் என்றும் என்னோடு அஞ்சிடே நான் அஞ்சிடே சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. எந்தன் கண்மலை நீரல்லவோ எந்த நாடைக்கலம் நீரல்லவோ எந்தன் கண்மலை நீரல்லவோ எந்த நாடைக்கலம் நீரல்லவோ எந்த தாவரம் நீரல்லவோ எந்த ஆதாரம் நீரல்லவோ எந்த தாவரம் நீரல்லவோ எந்த ஆதாரம் நீரல்லவோ அஞ்சிடே நான் அஞ்சிடே சர்வ வல்லவர் என்றும் என்னோடு அஞ்சிடே நான் அஞ்சிடே சர்வ வல்லவர் என்றும் என்னோடு அஞ்சிடே நான் அஞ்சிடே சர்வ வல்லவர் என்றும் என்னோடு அஞ்சிடே நான் அஞ்சிடே சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. எந்தன் கேடகம் நீரல்லவோ எந்தன் மறைவிடம் நீரல்லவோ எந்தன் கேடகம் நீரல்லவோ எந்தன் மறைவிடம் நீரல்லவோ என்னை காண்பவர் நீரல்லவோ என்னை காப்பவர் நீரல்லவோ என்னை காண்பவர் நீரல்லவோ என்னை காப்பவர் நீர் அஞ்சிடே நான் அஞ்சிடே சர்வ வல்லவர் என்றும் என்னோடு அஞ்சிடே சர்வ வல்லவர் என்றும் என்னோடு அஞ்சிடே நான் 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 அஞ்சிடே சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. யெகோவா என்னும் நாமம் உள்ளோனே என்றும் என்னோடு யெகோவா தேவைகள் சந்திப்பி என் குறைகள் நிறைவாக்குவி யெகோவா என்னும் நாமம் உள்ளோனே என்றும் என்னோடு யெகோவா தேவைகள் சந்திப்பி என் குறைகள் நிறைவாக்குவி அஞ்சிடே நான் அஞ்சிடே சர்வ வல்லவர் என்றும் என்னோடு கரங்களை அசைத்து நான் அஞ்சிடே சர்வ வல்லவர் என்றும் என்னோடு அஞ்சிடே நான் அஞ்சிடே சர்வ வல்லவர் என்றும் என்னோடு அஞ்சிடே நான் அஞ்சிடே சர்வ வல்லவர்
தட்டி தேவனுக்கு மகிமையை செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வ வல்ல தேவன், சகலத்தையும் உண்டாக்கின தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நாம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் அனைவரும் எழுந்து நின்று தேவனை ஆராதிப்போம். நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தேவன் அவர். ஏகோவா தேவனாய் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்த வல்லவராய் இருக்கின்றார். நம்முடைய எல்லா ஜெபங்களுக்கும் பதிலளிக்கிறவராய் அவர் இருக்கின்றார். நாம் எதிர்பார்ப்பதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன் அவர். ஒவ்வொரு நாளும் நம்மை அதிசயமாக நடத்தி வருகின்றார். நாம் தலை குனிந்து போகிற இடங்களிலெல்லாம் நம்முடைய தலையை உயர்த்துகிற தேவன் அவர். அவருக்கே நாம் ஆராதனை செலுத்துவோம். ஏகோவாயீரே எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீ. ஏகோவாயீரே எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீ. ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. ஏகோவாயீரே எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீ. ஏகோவாயீரே எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீ. ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே, தலை குனிந்த இடங்களிலெல்லாம் உயர்த்தினீரே. ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே, தலை குனிந்த இடங்களிலெல்லாம் உயர்த்தினீரே. ஏகோவாயீரே எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீ. ஏகோவாயீரே எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீ. ஆராதனை
ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை 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 உமக்கே ஆராதனை 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 உமக்கே ஆராதனை 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 உமக்கே ஆராதனை 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 உமக்கே ஆராதனை 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 உமக்கே ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவரை நம்மை நடத்தின தேவன் இனிமேலும் நடத்த வல்லவராயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எபினேசராய் நமக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கின்றார். அவர் நம்முடைய தகப்பனாய் இருந்து ஒவ்வொரு நாளும் நம்மை சுமந்து வருகின்றார். ஒரு தாய் தேற்றுவது போல நம்மை தேற்றுகின்றார். நாம் கடந்து வந்த பாதைகள் மிகவும் கடினமாக இருந்தாலும் அவைகளெல்லாம் தாண்டி வர நமக்கு அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கின்றார். ஆமென். இன்னொரு பாடலை பாடி நம் தேவனை ஆராதிப்போம். இதுவரை நடத்தி இனியும் நடத்துவீ ஏகோவாயிரே பார்த்து கொள்வி இதுவரை நடத்தினீ இனியும் நடத்துவீ ஏகோவாயிரே பார்த்து கொள்வி ஏகோவாயிரே ஏகோவாயிரே என் தேவையாவும் நீர் சந்திப்பீ ஏகோவாயிரே ஏகோவாயிரே என் தேவையாவும் நீர் சந்திப்பீ இதுவரை நடத்தினீ இனியும் நடத்துவீ ஏகோவாயிரே பார்த்து கொள்வி இதுவரை நடத்தினீ இனியும் நடத்துவீ ஏகோவாயிரே பார்த்து கொள்வி ஏகோவாயிரே ஏகோவாயிரே என் தேவையாவும் நீர் சந்திப்பீ ஏகோவாயிரே ஏகோவாயிரே என் தேவையாவும் நீர் சந்திப்பீ கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன்
நீர் சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். நடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன். நீர் சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. இதுவரை நடத்தினீ, இனியும் நடத்துவீர். யெகோவாயிரே பார்த்து கொள்வீர். யெகோவாயிரே, யெகோவாயிரே, என் தேவையாவும் நீர் சந்திப்பீர். யெகோவாயிரே, யெகோவாயிரே, என் தேவையாவும் நீர் சந்திப்பீர். கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன். நீர் சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன். அப்பா, நீங்க சுமந்ததை நான் உணர்றேன் ஆண்டவரே. நீர் என்னை சுமந்து சென்றீரே எல்லாவித கடினமான பாதைகளின் மத்தியிலும். அப்பா, ஒரு தந்தையை போல நீர் என்னை சுமந்து வந்தீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, நீர் எங்களை சுமந்து வந்தீர். எங்களுடைய எல்லா பாதைகளிலும் நீர் எங்களை ஆண்டவரே ஒரு தகப்பன் சுமக்கிறதை போல நீர் எங்களை சுமந்து வந்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. எங்கள் பலனாகிய கர்த்தாவே, உம்மிலே நாங்கள் அன்பு கூறுகிறோம் ஆண்டவரே. எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவே, உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. உமக்கே நன்றி, துதிகளை பலிகளை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிறவர் நீர் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எப்போது எங்களோடு கூட இருந்து நீர் எங்களை வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் தலை குனிந்த இடத்தில் எல்லாம் அப்பா நீர் எங்கள் தலையை நிமிரச் செய்த தேவன். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் வியாதியின் மத்தியிலே ஆண்டவரே நீர் வைத்தியராய் இருந்து
எங்களுடைய எல்லா வியாதிகளையும், எல்லா நோய்களையும், எல்லா பலவீனங்களையும் உம்முடைய தழும்புகளாலே நீர் குணப்படுத்தினீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய எல்லா பலவீனங்களையும் ஆண்டவரே நீர் சிலுவையில சுமந்து தீர்த்து விட்டீரே. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி. இதுவரை எங்களை நடத்தி வந்தீர், இனிமேலும் எங்களை நடத்த வல்லவர் என்பதை நாங்கள் ஆண்டவரை அறிக்கை செய்கிறோம் தகப்பனே. நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம். நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றியோடுமை துதிக்கிறோம் ராஜா. நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை செலுத்துகிறோம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை வேளையிலே தேவரீ நீர் மகிமைப்பட்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே நிழலாடினபடியால் நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் வாழ்நாள் முழுவதும் அப்பா உமக்கு நன்றி பலிகளை செலுத்துகிறோம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. வர தடைப்பட்ட மக்களை ஆண்டவரே தடைகளை நீக்கி கொண்டு வந்து சேர்க்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. வார்த்தையின் வேளையிலே வார்த்தை பேசுகிற தாசனை மலைத்து ஆவியானவர் வெளிப்படும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் வல்லமையுள்ள வார்த்தைகளாய், பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்ற வார்த்தைகளாய் வெளியே வரட்டும் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மீதியான எல்லா வேளையும் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆமென். நாம் எல்லோரும் காணிக்கையும் தசமபாகத்தையும் தேவனுக்கு நேராக நீட்ட வந்திருக்கிறோம். அவருடைய ராஜ்யத்தில் கொடுக்க வந்திருக்கிறோம். ஏனென்றால் நம்மை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமாயிருக்கிறது. நம்மை உண்டாக்கிய நோக்கமே அதுதான். நம்ம தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும், நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும்னு தேவன் விரும்புகிறார். அதுவும் இந்த பூமியில் வாழணும்னா நமக்கு பொருளாதார ரீதியில் செழிப்பு வேணும்னு தேவனுக்கு தெரியும். ஆகவே தான் என்ன பண்ணுகிறார் என்றால், மனுஷனை உண்டாக்கும் பொழுது அவருடைய சாயலின்படி அவருடைய ரூபத்தின்படி உண்டாக்கி முதல் என்ன காரியம் செய்கிறார் தெரியுமா? நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அது எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆகவே நம்முடைய நோக்கமே என்னன்னா, இந்த பூமியில் நல்லா வாழணும், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும், பழுகணும், பெருகணும், எல்லாவற்றையும் நிரப்பணும். தேவன் இதை விரும்புகிறார். அப்படி இருந்தாலுமே ஒரு குறைவு ஏற்படுகிறது. ஏனென்றால் இந்த உலகத்தில் பாவம் சாபம் இருக்கிறதுனால இந்த உலகத்தின் ஆகாயத்து பிரபு இருக்கிறான் பாருங்க, எல்லா விதத்துலையும் அவன் கெடுக்குன்னே இருக்கிறான். தேவன் என்ன பண்ணுகிறார் என்றால் அவன் அழிக்கவும் எல்லா விதத்திலும் கொல்லவும் வருகிறான். ஆனால் தேவன் என்ன பண்ணுகிறார் என்றால் அதற்கு ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று இயேசு சொல்லுகிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையின் மீது இயேசுவுக்கு தேவனுக்கு ஒரு நல்ல ஒரு கரிசனை இருக்கு. ஆகவேதான் இந்த காணிக்கையும் தசமபாகத்தையும் திருச்சபையில் தேவன் வைத்திருக்கிறார். ஏனென்றால் நம்முடைய செழிப்புக்காக, நம்முடைய பூமியில பணம் பெருக வேண்டும், தேவனுடைய ஆசீர்வாதம் கட்டளையிடப்பட வேண்டும் தான் திருச்சபையில் காணிக்கையும் தசமபாகம் தேவன் வைத்திருக்கிறார். இதை கொடுக்கணும் பாருங்க, கொடுக்கிற மனப்பான்மை நமக்கு வர வேண்டும். நடைமுறை வாழ்க்கையில இதை நாம் செயல்படுத்துகிறவர்களா இருக்க வேண்டும். ஏனென்றால் தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவே நம்மையும் கொடுக்கும்படி தேவன் வகுக்கிறார். நம்ம கொடுக்க தான் தேவன் நம்மை கொடுக்க முடியும். அப்போதான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்முடைய தேவை சந்திக்கப்படும். நம்முடைய தேவை சந்திக்கப்பட்டது மாத்திரமல்ல, பிறருடைய தேவையை சந்திக்கப்பட முடியும். சுவிசேஷத்திற்கென்று நம்முடைய பணத்தை ஊழியத்திற்கு நம்ம கொடுக்க முடியும். இதனால் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். சுற்றி இருக்கிற கண்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக தேவன் ரட்சிப்பை தர முடியும். ஆகவேதான் இது ஒரு ஆவிக்குரிய ஒரு பிரமாணமா இருக்கு. விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணத்தை தேவன் திருச்சபையில் வைத்திருக்கிறார்.
நம்முடைய வாழ்விற்கு ஒரு செல்வ செழிப்பை கொண்டு வரும்படி தேவன் இதை வைத்திருக்கிறார். இதை நாம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். முதல்ல கேள்வி போடணும், ஏற்றுக்கொள்ளணும், விசுவாசிக்கணும், 4வது செயல்படுத்தணும். நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கிறது என்றால், சங்கீதம் 92:12 சொல்லுகிறது, நீதிமான் பனையை போல் செழித்து லீபோனில் கேதுரு போல் வளருவான். அந்த நீதிமான் என்ற அர்த்தம் எதை குறிக்கிறது என்றால், ரோமருக்கு எழுதின நிருபத்தில் நம்ம வாசிக்கிறோம், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. அப்போ ஒருவரும் இல்லை, தேவனை தேடுற இருதயம் ஒருவரும் இல்லை. ஏன்னா பாவத்தினால. அப்போ தேவன் இப்போ நம்முடைய பாவத்தை மன்னித்து நம்மை நீதிமான்களாக்கி இருக்கிறார். அவருடைய இரத்தத்தினால இலவசமாய் விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டோம். எப்படி? அவர் கல்வாரி சிலுவையில் பாடுபட்டு மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து ரத்தத்தை சிந்தி நம்மை விலைக்கிரயம் வாங்கியிருக்கிறார். இயேசு சொல்றாரு, செய்யும்படி வந்தேன், அநேகரை மீட்கும் பொருளாய் தன்னுடைய ஆகவே ஜீவனை கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். அப்போ நம்ம வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கிறதுனா, நீதிமான் பனையை போல் இருக்கு இல்லையா? அந்த இடத்துல ஒரிஜினலா பனையை போல் வரல, பேரிச்சை மரத்தை போல் இருப்பான் என்று வருகிறது. ஏன் அப்போ தமிழ் மொழிபெயர்ப்பில் பனையை போல் வருகிறான் அப்படின்னு சொல்லப்படுகிறது என்றால், இந்திய கலாச்சாரத்தின்படி பேரிச்சை மரத்தை இங்கே நீங்கள் பார்க்க முடியாது, இங்கே வளராது. அது பேரிச்சை மரம் எப்படிப்பட்ட இடத்துல வரும் என்றால், வனாந்திரமான ஒரு இடத்துல வரும், பாலை நிலத்தில் வரும். அதாவது வெப்பம் அதிகரிக்க அதிகரிக்க அதனுடைய கனிகள் அதிகரிக்கும். மே ஏப்ரல் அப்படின்னு மாதத்தில் பார்த்தீங்கன்னா அதனுடைய கனிகளுடைய விகிதம் 200 இருக்கிறது. வெப்பம் அதிகரிக்க அதிகரிக்க பாலை நிலத்தில் சூடு அதிகமாக அதனுடைய கனிகளுடைய தன்மை எப்படிப்பட்டதுன்னா 7000 கனிகள் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. தேவன் நம்முடைய வாழ்க்கையை எப்படி ஒரு கனி உள்ள வாழ்க்கையை பெறும்படி வைத்திருக்கிறார் என்றால், வனாந்தரமான இடமா இருக்கலாம், மற்றவர்களுக்கு எப்படின்னு தெரியல, ஆனால் வனாந்தரமான சூழ்நிலையாக இருக்கலாம், பஞ்ச நேரத்தில் இருக்கலாம், ஆனால் தேவன் நம்மை கனி கொடுக்கும்படி செழிக்கும்படியே அவர் உயிரை கொடுத்திருக்கிறார். ஆகவே தான் நம்ம இந்த தரித்திரத்தில் இருக்கிறது, குறைவில் இருக்கிறது, ஏழ்மையில் இருக்கிறதுலாம் தேவன் விரும்புறதில்ல. நம்முடைய மனதை நம்ம ஒவ்வொரு நாளும் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும். ஏனென்றால் பாவத்தின் நிமித்தம் இந்த கடன் பிரச்சனை, வியாதி பிரச்சனை, தரித்திர பிரச்சனை வந்ததுனால நம்முடைய சூழ்நிலை, மனநிலை எப்படி ஆயிடுச்சுன்னா, கடன் வாங்கி வாங்கி பழக்கமாயிடுச்சு. இதை மாற்ற முடியல. ஆகவே விசுவாசிகளாகி உங்களை தேவன் கொடுக்க கொடுக்க அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். உங்களை கொடுக்க சொல்றார். ஏனென்றால் அவருடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படி. அப்போ லீபோனில் உள்ள கேதுரு மரத்தை போல் இருப்பான் அப்படின்னு சொல்லப்படுகிறதுல, அந்த லீபோன் அப்படின்ற அர்த்தம் வெண் பனிமலையை குறிக்கிறது. அப்போ இந்த கேதுரு எங்க வளருகிறது என்றால், பனி தேசத்துல வளருகிறது. இப்போ பாருங்க, தேவன் என்ன ஒரு கற்றுக் கொடுக்கிறார் என்றால், வளரவே முடியாத இடத்துல வளர செய்ய முடியும் என்பதை காண்பிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை கூட தேவன் அப்படி ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி வந்த பிறகு, சீனாய் வனாந்திரத்தில் வந்த பிறகு அவர்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை. அப்போ அவங்க முறையிடுறாங்க மோசேயின் இடத்துல. அவங்க சொல்றாங்க, நாங்கள் எகிப்து தேசத்தில் இறைச்சி பாத்திரத்தில் அண்டையில் திருப்தியாக நாங்கள் சாப்பிட்டோம் என்று சொல்றாங்க. நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா யாத்திராகும் புஸ்தகத்தில் அப்படி ஒரு வார்த்தை இருக்காது. இவங்க சொல்றாங்கன்னா திருப்தியாய் சாப்பிட்டோம், இறைச்சி பாத்திரத்தில் அண்டையில் சாப்பிட்டோம் அப்படின்னு. ஆனால் மோசே சொல்லுவார், தேவன் உங்களை இந்த இடத்திலிருந்து கொண்டு போவார், பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போவார் என்று மோசே சொல்லுவார். பாருங்க, எகிப்து தேச ஜனங்களுக்கு, அதை எகிப்து தேசத்தில் உள்ள இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுவார். ஆனால் அவர்களோ தங்கள் வேலை கொடுமையினாலும் கஷ்டத்தினாலும் ஒரே அடிமைத்தனத்தில் இருக்கிறதுனால மோசே சொல்றதே அவங்க கேட்கறதுக்கு மனதே இல்லை. ஆனால் அவங்க சொல்றாங்க, நாங்கள் எகிப்துல இறைச்சி பாத்திரத்தில் ஆண்டையில திருப்தியாய் சாப்பிட்டோம் என்று சொல்றாங்க. அப்போ சொல்றாங்க, அப்போ இந்த இடத்துல சாகும்படி தேவன் எங்களை கொண்டு வந்தாரா அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, எங்க வனாந்திரத்துல. அவங்களுக்கு தெரியுது வனாந்திரத்தில் ஒன்றும் இருக்காது, ஒன்றுமே விளையாது, ஒன்றும் வாங்க முடியாது, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அடுத்த என்ன பண்ண போறோன்னு தெரியல. இப்போ கர்த்தர் சொல்லுகிறார் மோசையை நோக்கி, நான் பாரு வனாந்திரத்தில் உங்களுக்கு அப்பத்தை வர்ஷிக்க பண்ணுவேன் என்றாரு.
எங்கங்க? வனாந்தரத்தில். வார்த்தையை பார்த்தீங்களா? அப்பத்தை 2 கொடுப்பேன், 1 கொடுப்பேன், இல்லை உங்கள் குடும்பத்துக்கு தலைக்கு ஏற்றபடி 4 கொடுப்பேன், 5 கொடுப்பேன்ல. அப்பத்தை வருஷிக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அப்போ தேவன் நம்ம வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வைக்கிறார் என்றால், பழுகணும், பெருகணும், நிரப்பணும், அதை கீழ்ப்படுத்தணும், வருஷிக்க பண்ணுகிற வாழ்க்கையை வைக்கிறார் தேவன். அதை நீங்கள் விரும்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவேதான் அது உங்களுடைய விருப்பமாக வேண்டும். ஆகவேதான் திருச்சபையில் தேவன் என்ன செய்கிறார் என்றால், உங்களை காணிக்கை மூலியமாக, தசமபோகம் மூலியமாக கொடுத்து அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்ற உணர்வை உங்களுக்குள்ள கொண்டு வருகிறார். நம்மளே வச்சுக்கணும்னு தேவன் விரும்பல. அப்போ அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா சொல்றாரு, ஒவ்வொரு நாளைக்கு தேவையான அப்பத்தை நீங்கள் எடுக்க வேண்டும். ரொம்ப வார்த்தை முக்கியம் பாருங்க. ஒவ்வொரு நாளும் நாம் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். தேவன் அதை விரும்புகிறார். அது எக்ஸ்ட்ராவோ சேகரித்து கொள்ளக்கூடாது. அப்படி எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சாங்கன்னா அது நாற்றம் எடுத்து பூச்சி கொடுத்து ஒண்ணுமெல்லாம் போயிடும். சொல்றாரு, ஒவ்வொரு நாளுக்கு வேண்டிய ஆகாரத்தை அவனவன் சேர்க்க கடவன். யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை என்ன பண்ணணும்னா, தேவனை நோக்கி, அவர்தான் என் ஆண்டவர், அவர்தான் என்னுடைய வாழ்க்கைக்கு ஆதாரம். அது மட்டும் இல்ல, ஜீவனை கொடுத்து உங்களை விலைக்கிரயம் வாங்கியிருக்கிறார். அப்போ நீங்க பாருங்க, அப்படியே ஒரு மாதிரி கதறக்கூடாது, ஒரு மாதிரி பயப்படக்கூடாது. அடுத்து என்ன பண்ண போறோம்? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வந்தபோது அப்படிதான் இருந்தது. முன்னாடி செங்கடல், பின்னாடி பார்வோனுடைய சேனை, குதிரை வீர ரதங்கள் எல்லாம் வருகிறது. அவங்க கண்டு பயப்படுறாங்க. மோசே சொல்றாரு, நீங்கள் சும்மா இருங்கள், தேவன் இன்று உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை காண்பீர்கள் என்று அவர் சொல்லுகிறார். ஆகவே நம்ம லெகுவாய் மேலே வரணும் தேவன் விரும்புகிறார். கஷ்டப்பட்டு சாபத்தினுடைய அந்த வேர்வை அப்படியே கஷ்டப்பட்டு உழைக்கணும், அந்த உலக பிரகாரமாக வாழ்ந்து கஷ்டப்பட்டு கடினப்பட்டு அப்படி வரணும் தேவன் விரும்பல. அது பாபிலனுடைய சிஸ்டம். ஆனால் தேவன் அதை விரும்பல. ஏனென்றால் சாபத்தை அவர் கல்வாரி சிலுவையில் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். கலாத்தியர் 3:14 சொல்கிறது, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அவர் சொல்றாரு, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் பார்த்தீங்கன்னா, பழைய உடன்படிக்கையில் வாழ்ந்தவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். பழைய உடன்படிக்கை சொல்லுகிறது உடன்படிக்கை, வாக்குத்தத்தம், ஊழியம். ஆனால் புதிய உடன்படிக்கை மக்களை எப்படி சொல்லுகிறார்? இயேசு சொல்றார் பாருங்க. அவர் சொல்றாரு இல்லையா, பறவைகளை பாருங்க, அவள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்கள் சேர்க்கிறதும் இல்லை, ஆனால் அவைகளும் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் 8ஆம் அதிகாரம் அந்த அதிகாரத்தில் வாசித்தோம்னால், இப்போ நம்ம எந்த உடன்படிக்கை, எந்த ஊழியத்துக்கு கீழே, எந்த வாக்குத்தத்தத்துக்கு கீழே இருக்கிறோம் என்றால், விசேஷித்த ஊழியம், விசேஷித்த வாக்குத்தத்தம், விசேஷித்த உடன்படிக்கை கீழே நாம் இருக்கிறோம். ஆகவே பழைய உடன்படிக்கையில் வாழ்ந்த மக்களுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை, செல்வ செழிப்பை கொடுக்க முடியுமானால், இன்னைக்கு ஆண்டவராக இயேசு தன்னுடைய உயிரை கொடுத்திருக்கிறார், உங்களை வாங்கியிருக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையை அவர் எந்த விதத்தில் ஆசீர்வதிக்கப்பட முடியும் என்று நீங்கள் யோசிச்சு பாருங்க. செல்வ செழிப்பு, நீங்கள் நல்லா இருக்கணும், நல்லா வீடு கட்டணும், நல்லா கார் வாங்கணும். சர்ச்சுக்கெல்லாம் நீங்கள் காரில் தான் வரணும் தேவன் விரும்புகிறார். என்ன இது நீங்கள் செழிப்பின் உபதேசம் மாதிரி இருக்குன்னு நினைக்கலாம். செழிப்பின் உபதேசம் இல்லை, செழிப்பின் உபதேசம் தான். கர்த்தர் அந்த மாதிரி விரும்புகிறார். நீங்கள் தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்க, உள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஆகவே நீங்கள் ஒரு நாளும் குறைவுபட்டு போவதே இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களை சொல்றாரு, வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு தேவன் அப்படிப்பட்ட ஒரு அன்பு, அப்படிப்பட்ட ஒரு கரிசனை, அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் கொடுக்க முடியுமானால், இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ள நாம் இருக்கிறோம். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதியவைகளாக இருக்கிறது. இப்போ நம்ம புதிய சிருஷ்டிகளாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். இப்போ எப்படிப்பட்ட வாழ்க்கை என்றால், ஏதோன் தோட்டத்தில் உள்ள வாழ்க்கையை தேவன் வைத்திருக்கிறார். ஏதோன் தோட்டம்னா செல்வ செழிப்பு. ஆமாம், அதற்கு மேற்பட்ட ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். என்ன வாழ்க்கை என்றால், அப்பாவோடு உள்ள ஒரு உறவை கொடுத்திருக்கிறார். அப்போ அப்பாவோட உள்ள உறவை கொடுக்கும் பொழுது எல்லாமே நமக்கு கிருபையினால் கொடுக்கப்பட முடியும். சுவிசேஷத்தில், லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 15ஆம் அதிகாரத்தில் அந்த கெட்ட குமாரன் கதையை இயேசு சொல்லுவார் இல்லையா. அந்த கெட்ட குமாரன் என்ன பண்ணுவான் என்றால், தகப்பனை விட்டு ஆஸ்திகளில் எனக்கு பங்கை கொடும் என்று கேட்கும் பொழுது அவன் தூர தேசத்துக்கு போய் துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணி
அடுத்து சொல்லப்படும் அவன் குறைவுபடத் தொடங்கி. அப்போ என்னன்னா தேவனோடு ஒரு உள்ள உறவிலிருந்து நம்ம துண்டிக்கப்படும் போது நம்முடைய வாழ்க்கை குறைவுபட தொடங்கும், துன்மார்க்கமாய் போகும், பாவத்தினால நிறையும். அப்போ அவன் புத்தி தெளிந்து என்னுடைய தகப்பனாருடைய வீட்டில் வேலைக்காரங்களுக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கு, நான் போறேன் அப்படின்றாரு. இப்போ போகும்போது தூரத்தில் அவன் தகப்பன் குமாரன் வர்றதை கண்டு என்ன பண்ணுகிறார் என்றால் உயர்ந்த வஸ்திரம் மோதிரம் போடுறாங்க, கொழுத்த கன்று அடிக்கிறாங்க. அவர் சொல்றாரு, தகப்பனே நான் உமக்கு விரோதமாகவும் பரத்து விரோதமாகவும் பாவம் செஞ்சேன். அதை பற்றி அவர் எதுவுமே கேட்கல, கட்டி அணைத்து முத்தம் கொடுக்கிறார். என்றால் தகப்பனோடு ஒரு உள்ள உறவு செழிப்பை கொண்டு வரும். ஆகவே தான் இது பிள்ளைக்கும் தகப்பனுக்கும் உள்ள ஒரு உறவை இது காண்பிக்கிறது, இந்த தசமபாகம் காணிக்கை. அப்போ கொடுத்தோம்னால் அப்படியே போயிடாது, அதை ஆசீர்வதித்து மறுபடியும் நம்பக்கிட்டே கொடுக்கிறார். ஆகவே நீங்க ஒரு குறையிலும் இருக்கக்கூடாது, தேவன் விரும்புகிறார். தரித்திரத்தை ஒழித்து கட்டுங்கள், ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதத்தை பேசுங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவே இருக்கிறீர்கள் என்றால் ஒட்டுமொத்த உருவ ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்து. அவர் இப்போ உங்களுக்குள்ள இருக்கிறார், ரட்சிப்பின் மூலியமாக அவர் உங்களுக்குள்ள வந்திருக்கார். ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் ரத்தம் பேசி கொண்டிருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் இவருடைய ரத்தம் பேசி கொண்டிருக்கு, ஒவ்வொரு நாளும் பேசுகிறது. ஏனென்றால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்களால் முன்னேற முடியும், வெற்றி எடுக்க முடியும். ஆகவேதான் எதை பற்றியும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், கையில் பணம் இல்லை, அப்படிப்பட்டலாம் நீங்கள் சிந்திக்காதீங்க. அப்படிப்பட்ட சிந்தனையெல்லாம் பிசாசு கொண்டு வருகிறான். நீங்கள் நம்ம சும்மா இருப்போம், தேவனுடைய ராஜ்யத்தில் அவருக்கு நேராக கரத்தை நீட்டுவோம், அவருடைய ராஜ்யம் நமக்கு ஏராளமாக கொடுக்கும். குமாரனே கொடுத்து அவர் மற்றவர்களை அருளாதிருப்பது எப்படி? ஆகவே இந்த அளவுக்கு நம்ம விசுவாசிக்கணும், ஒவ்வொரு நாளும் நம்ம விசுவாசிக்கணும். விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாது. விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் ஒரு காரியம் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. தேவன் கிட்ட இருந்து வர்ற அந்த ஆசீர்வாதங்களை விசுவாசம் தான் நமக்கு வாங்கி பகிர்ந்து கொடுக்கிறது. விசுவாசம் இல்லை என்றால் அது ஒரு அடைப்பு மாதிரி ஏற்பட்டுரும் பாருங்க. ஆகவே தைரியமா ஒரு முழு மனதோடு, முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு அவரை அன்பு கூறும் பொழுது இவைகளெல்லாம் நம்ம பின்னாடி வரும். செழிப்பு வரும், ஆசீர்வாதம் வரும், குறைவு நீங்கி போகும். அப்போ உங்களுடைய இருதயத்தில் ஆண்டவராகிய இயேசு என்ன சொல்லுகிறார்? ஆண்டவராகிய இயேசுவை நீங்கள் வையுங்கள், அவரை ஒவ்வொரு நாளும் நம்புங்கள், அவர் மற்றதெல்லாம் பார்த்துப்பாரு. உங்களுடைய கரத்தை பிடித்து அவர் கொள்ளுவார். நீங்க கரத்தை மட்டும் நீட்டுங்க, அவர் கரத்தை பிடித்து தூக்குவார். ஆகவே கரங்களிலே காணிக்கையும் தசமும் எடுத்துக்கொள்வோம், தைரியமாக அவருடைய ராஜ்யத்தில் விதைப்போம். நம்ம கொடுக்கறதுனால நம்முடைய வாழ்க்கையில் முன்னேறி கொண்டே போகும். ஆகவே தான் நான் விதைக்கும்படி நான் ரொம்ப விரும்புகிறேன். 1000 கணக்கில் விதைக்கணும்னு விரும்புகிறேன், லட்சம் கணக்கில் விதைக்கணும்னு விரும்புகிறேன், கோடி கணக்கில் விதைக்கணும்னு விரும்புகிறேன். ஏனென்றால் பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. நான் கொடுக்கும் பொழுது எல்லா பொருட்களும் எனக்காக வரும். உள்ள தேவைகள் சந்திக்கப்படும். தைரியமாக, சந்தோஷத்துடன், மன உற்சாகத்துடன் நாம் கொடுப்போம், எடுத்துக்கொள்வோம். நம்ம அறிக்கையிட்டு கொடுப்போம். பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் முடத்தில் வருகிறேன் ஆண்டவரே. என்னிடத்தில் உள்ளதெல்லாம் நீர் கொடுத்தது ஆண்டவரே. இந்த உழைப்பை நீர் கொடுத்தது ஆண்டவரே, ஜீவனை நீர் கொடுத்தது. ஆகவே உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய ராஜ்யத்தில் நான் விதைக்கிறேன் ஆண்டவரே. நான் விதைப்பதால் என்னுடைய வாழ்க்கை பேரிச்சை மரத்தை போல் செழிப்பாயிருக்கும். லீவோனில் உள்ள கேதுரு போல் நான் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருப்பேன். ஆமேன். நாம் அனைவரும் எழுந்து நின்று சங்கீதம் மாறி மாறி வாசிப்போம். வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் சங்கீதம் 34. சங்கீதம் 34. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள்,
நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களைச் சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள். கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும்பொழுது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். தீமை துன்மார்க்கனை கொல்லும். நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள். நாம் அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்ளுகிறார். அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. வாசிக்க கொடுக்கப்பட்ட வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். சபையின் அறிவிப்புகள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை ஆராதனை காலை 8 மணி முதல் 10:30 மணி வரை இங்கு நடைபெறும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை பரிந்து பேசும் ஜெபம் நம்முடைய ஆலயத்திலே நடைபெறுகின்றது. ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை வாக்குத்தத்த ஆராதனை நடைபெறுகிறது. இதிலே அனைவரும் வந்து கலந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமைகளில் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை வாலிபர் கூட்டம் நடைபெறும். வாலிப பிள்ளைகள் இதிலே கலந்து கொள்ளும்படி அன்புடன் அழைக்கப்படுகிறார்கள். ஒவ்வொரு மாதமும் 3ஆம் சனிக்கிழமைகளில் காலை 10:30 மணி முதல் 12:30 மணி வரை மகளிர் கூட்டம் நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை அல்லது 5வது சனிக்கிழமை கடைசி சனிக்கிழமைகளில் மாலை 6:30 மணி முதல் 8:30 மணி வரை துதி ஆராதனை நம்முடைய சபையிலே நடைபெறும். இவை எல்லா கூட்டங்களிலும் நீங்கள் யாவரும் வந்து கலந்து கொள்ளும்படி மிகவும் அன்புடன் அழைக்கப்படுகிறீர்கள்.